Okay, in this video we are going to see about transactions in SQL. So first of all, what is a transaction? The transaction is a set of logically related operation. It contains a group of tasks. A transaction is an action or a series of actions. It is performed by a single user to perform operations for accessing the contents of the database. For example, suppose an employee of the bank transfers rupees 800 from X's account to Y's account. This small transaction contains several low-level tasks. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ஆஃப் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 800 ஃப்ரம் எக்ஸ்ன்ற ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்து 800 எடுத்து ஒய்ங்கிற அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம். ஸோ இதில் இன்னும் என்னென்ன லோ லெவல் டாஸ்க் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். லைக் ஃபர்ஸ்ட் அந்த யூசரோட டேட்டாபேஸ் லைக் அந்த டேபிளை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸுங்கிற அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். அங்கேருந்து ஒரு 800 மைனஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒய்யோட அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். அங்கே அந்த ஒய்யை ப்ளஸ் பண்ணுறோம் இல்லையா, 800 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன தான் இன்டர்மீடியட்டாக நிறையா எஸ்கியூஎல் queries இருந்தாலும் டோட்டலாக வி சே திஸ் இஸ் அ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்சாக்ஷன் இஸ் அ செட் ஆஃப் லாஜிக்கலி ரிலேட்டட் ஆப்ரேஷன். உள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட்னு வச்சுப்போமே. இந்த ஒரு டோட்டல் விஷயம் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போடுறோம், இல்லை இந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு டோட்டல் லாஜிக்கல் விஷயத்தை தான் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிரான்சாக்ஷன் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். First one, read of x. Read operation is used to read the value of x from the database and stores it in a buffer in main memory. இப்போ read of x என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டாபேஸ்லேருந்து எக்ஸுங்க வேல்யூவோட எக்ஸோட வேல்யூவை வந்துட்டு ரீட் பண்ணி மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ரைட். இப்போ இந்த ஸ்டோர் பண்ண மெமரியை வில் ரைட் சம்வேர் இன் த டேட்டாபேஸ் அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள், take an example to debit transaction from an account which consists of following operations. ஸோ இப்போ டெபிட் பண்ணணும்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரீட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ்லேருந்து வி ஹாவ் டு 500 டெபிட் பண்ணுறோன்னா 500 மைனஸ் பண்ணணும். திருப்பியும் அந்த ஃபுல் வேல்யூ மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்க வேல்யூவை வி ஹாவ் டு ரைட். இப்போ இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த 3ம் சேர்ந்து தான் நம்ம வந்துட்டு ஒரு டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Let's assume the value of x before starting the transaction is 4000. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 4000 ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுலேருந்து ஒரு 500 மைனஸ் பண்ணுவோம். ஸோ the buffer will contain 3500. அந்த தேர்ட் ஆப்ரேஷன் ரைட் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு we will be writing 3500 to the database. இதுதான் வந்துட்டு ரீட் அண்ட் ரைட். நெக்ஸ்ட் there is a state called commit. ஓகே, கிட்டில் வந்துட்டு நம்ம கமிட் படிச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம பண்ண சேஞ்சை when we commit அப்படின்னா மட்டும்தான் it will be written in the database. இல்லைனா அது வரைக்கும் மெமரியில் தான் இருக்கும். நம்ம ஓகே இது ஃபைன், இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் கரெக்டாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு when we commitனா மட்டும்தான் it will be written into the database. அது வரைக்குமே அது வந்துட்டு ரைட் ஆகாது, மெமரியில் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை கமிட் பண்ணிட்டோன்னா we can roll back to that state. roll backனா நத்திங் பட் undo. இப்போ நம்ம எப்படி கீபோர்டில் ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டு undo பண்ணி பேக்குக்கு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே. அந்த ஸ்டேட்டை கமிட் பண்ணிட்டோன்னா we can go back to that state using a rollback. There are some properties in this transaction that is called ACID properties. ACID stands for atomicity, consistency, isolation and durability. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுக்காகனா to ensure that database transactions are processed reliably. அதாவது இது ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டா வந்து ரிலையபிளாக இருக்கணும்னா இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸையும் அது ஃபாலோ பண்ணணும். The first one is atomicity. A transaction is considered an indivisible unit of work. நான் சொன்ன மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இப்போ டெபிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும், அப்புறம் அதில் மைனஸ் பண்ணணும், அதில் ரைட் பண்ணணும். இது 3ல் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மிஸ் ஆனாலுமே இந்த டோட்டல் டிரான்சாக்ஷனுமே அபார்ட் பண்ண மாதிரி தான். ஓகே, atomicity, that is atomicity. இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, abort and commit. If a transaction aborts, then all the changes made are not visible. அதாவது அந்த 3 உள்ளே இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆகலைனாலும் the transaction will be aborted. அதாவது அந்த டிரான்சாக்ஷன் அப்படியே விட்டுருவோம். இப்போ 3மே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் will be committing. கமிட் பண்ணால் மட்டும்தான் அந்த சேஞ்ச் வந்து டேட்டாபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், in a bank transfer, if money is deducted from one account but fails to be credited to another, the entire transaction is undone to prevent inconsistency. ஒரு அக்கௌண்ட்லேருந்து 500 ரிமூவ் பண்ணிட்டோம், அடுத்த அக்கௌண்ட்டுக்கு அப்டேட் பண்ணும்போது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த 500 ரிமூவ் பண்ணதையும் நம்ம ரோல் பேக் பண்ணிடுவோம் இல்லையா. அதாவது இந்த டிரான்சாக்ஷனை அப்படியே அபார்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்துட்டு இல்லைன்னா இந்த 500 இங்கே மைனஸ் ஆகிட்டு அங்கே ப்ளஸ் ஆகலைன்னா
டேட்டாவில் இன்கன்சிஸ்டன்சி வந்துடும் இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த அட்டாமிசிட்டின்ற ப்ராப்பர்ட்டி. And the next one is consistency. A transaction must leave the database in a valid state where all data integrity constraints are preserved. If any part of the transaction would violate the database rule, the transaction will be aborted. For example, இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்னா வி கான் ஹேவ் நெகட்டிவ் பேலன்ஸில். இப்போ நம்ம கிட்ட ஒரு 50 ருபீஸ் தான் இருக்குது, நான் 100 ருபீஸ் டெபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல வந்துட்டு இது கன்சிஸ்டன்சியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுவும் நெகட்டிவ் வேல்யூஸே இருக்க முடியாது ஒரு டேட்டாபேஸ், அதாவது இந்த அமௌண்ட் டேட்டாபேஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த வந்துட்டு வில் பி அபார்ட்டிங், அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வில் பி அபார்ட்டிங் டு மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. That is called a consistency property. And isolation. Transactions are executed in isolation from each other. The operations of one transaction should not affect or visible to other transaction until the transaction is completed. For example, இப்போ எக்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட் வந்து 500 எடுத்து ஒய்ன்ற அக்கௌண்ட்டுக்கு போடுறோன்னு வச்சுப்பாங்க. நான் இந்த 500 இங்கே எடுத்து நான் இங்கே ஒயில் போடுறதுக்கு முன்னாடியே திருப்பியும் ஜெட்டுன்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் திருப்பி எக்ஸ்லேருந்து இன்னொரு 100 எடுக்கிறேன்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி விஷயத்த வி காண்ட் அலோவ் இன் these transactions. அப்படி பண்ணால் the data will be not consistent. இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள், 2 users transferring money at the same time won't see others partially updated balances during the transaction. எஸ், இப்போ நான் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு 500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எக்ஸ்லேருந்து ஜெட்டுக்கோ இல்லை ஜெட்லேருந்து எக்ஸ்க்கோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ஐசோலேஷன். Next one is durability. Once a transaction has been completed, the changes are permanent. Even in the event of a system crash, the committed data will be stored securely and remain available. அது ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் கமிட் ஆயிடுச்சு அதுக்கு அப்படின்னா இட் வில் பி டியூரபிள். அது என்ன ஆனாலும் அந்த சிஸ்டமே கிராஷ் ஆனாலும் அந்த டேட்டா வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். After transferring money and committing the transaction, the changes updated balance will be saved permanently even if the system crashes afterward. That's it. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்காக. அட்டாமிசிட்டிக்கு if 100 is deducted from account A but there is an issue of crediting account B, the entire transaction will be rolled back, meaning no money is deducted from account A. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். And consistency, if account A has only $50 trying to transfer 100 will fail, ensuring the system remains in consistent state and no invalid operations process. ஏன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்க முடியாது. And isolation, if another user is trying to transfer money at the same time, they won't see an intermediate state where money has been deducted from account A but not yet credited to account B. Each transaction will be processed in isolation. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, அதே டைமில் சிலேருந்து ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஏலேருந்து பி அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான், அது ஐசோலேட்டடாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது அடுத்த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். And also the durability property. After the transaction commits, updated balance in account A and account B are permanently saved. Even if the database crashes, the changes will be still present when the system comes back online. Yeah. ஒரு டைம் கமிட் பண்ணிட்டோம்னா the data will be durable all the time. எப்போவுமே அது வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ we have some states in transactions. அந்த ஸ்டேட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். A transaction in a database goes through several states during its life cycle. These states helps in managing and understanding the flow of a transaction. The first state is active state. The transaction is currently being executed. Operations like insert, update, delete are taking place. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இப்போ transferring 100 from account A to account B அது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா that is called an active state. All operations of the transaction has been executed but the transaction not been committed yet. It's waiting for either commit or rollback. இப்போ உள்ளே இருந்த விஷயம்லாம் நடந்துருச்சு, அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு என்னென்ன வேணும், உள்ளே அந்த அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதெல்லாம் நடந்துருச்சு. அடுத்து கமிட் பண்ணுமா இல்லை ரோல் பேக் பண்ணுமான்னு வெயிட் பண்ணுது. அந்த டிரான்சாக்ஷனில் இருக்கிற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, பட் அடுத்து அது வந்து கமிட்காக ரோல் பேக்கான்னு வெயிட் பண்ணுற ஸ்டேட்டை தான் வந்துட்டு பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், the deduction from account A and addition to account B have been processed but the changes are not yet saved to the database. அந்த கமிட் ஸ்டேட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுது இந்த எக்ஸிக்யூஷன்லாம் முடிஞ்சதுக்கு. Next state is the committed state. The transaction is successfully completed. All changes made during the transaction are now permanent in the database. For example, both account A and B have been updated and the transaction is permanently saved. அதாவது ஏலேருந்து எடுத்த அமௌண்ட்டை பிக்கு மாற்றியாச்சு, ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்குன்றப்போ வில் பி கமிட்டிங் தட் அண்ட் இஸ் பெர்மனெண்ட்லி சேவ்டு. இப்போ இன்னொரு ஸ்டேட் வந்துட்டு ஃபெயில்டு ஸ்டேட்.
The transaction fails due to an error. This could be because of constraint violation, system crash, or any other reasons. An issue like insufficient balance in account A causing the transaction to fail. இப்போ நம்ம 50 rupees தான் இருக்கு 100 rupees எடுக்க ட்ரை பண்ணுறோன்னா அந்த இடத்துலயே வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ இட் வில் பி இட் டோன்ட் பி கோயிங் இன் டு பார்ஷலி கமிட்டட் ஆர் கமிட்டட் ஸ்டேட். அது வந்துட்டு ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். தட் இஸ் த ஃபெயில்டு ஸ்டேட். அப்புறம் லாஸ்ட்டில் அபவுட் த ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் இஸ் ரோல்டு பேக் அண்ட் எனி அதர் சேஞ்சஸ் மேட் டியூரிங் த டிரான்சாக்ஷன் ஆர் undone. The database is returned to the state it was in before the transaction started. இப்போ எக்ஸோட அக்கௌண்ட் வந்து ஒரு 500 எடுத்து ஒய்ல போடணும். இது ஒரு டிரான்சாக்ஷன். இப்போ எக்ஸ்லேருந்து எடுத்த 500லேயே அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஒய்ல வந்து போட முடியல அப்படின்றப்போ அந்த ஸ்டேட்டை வந்து ரோல் பேக் பண்ணி எக்ஸ்லேருந்து 500 எடுக்காத ஸ்டேட்டுக்கு திருப்பி பழைய மாதிரியே நம்ம கொண்டு போயிடணும். அப்போ தான் வந்துட்டு டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு அபார்ட்டட் ஸ்டேட். அந்த டிரான்சாக்ஷன் அப்படியே அபார்ட் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே கொண்டு போயிடும். If the transfer fails, the system rolls back to the deduction from account A, leaving both accounts unchanged. Yes, அக்கௌண்ட் ஏலேருந்து எடுத்ததை திருப்பியும் எடுக்காத மாதிரி ரோல் பேக் பண்ணிடும். Yes, these are the states of transaction. First begin active state. ஆக்டிவ்ல இருந்து once maybe it goes to partially committed or it will be going to failed state. ஒருவேளை ஃபெயில்டு போச்சுன்னா இட் வில் பி டைரக்ட்லி அபார்ட்டட் அண்ட் எண்டட். ஒரு பார்ஷியலி கமிட்டடுக்கு போயிடுச்சுன்னா அங்கேருந்தும் இட் மேபி ஃபெயில் ஆகலாம் டியூ டு சம் சிஸ்டம் எரர்ஸ் ஆர் இல்லைனா கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போகலாம். கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போய் எண்ட் ஆச்சுன்னா த டேட்டா வில் பி சேவ்டு இன் த டேட்டாபேஸ் பர்மனெண்ட்லி. இல்லை அங்கே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி ஃபெயில்டு அண்ட் அபார்ட்டட் அண்ட் இட் வில் பி எண்டிங். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் சம் மேனேஜர்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அது எது அப்படின்னு பார்த்தா அந்த அட்டாமிசிட்டியை வந்துட்டு டிரான்சாக்ஷன் மேனேஜர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். கன்சிஸ்டன்சியை அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் மெயின்டைன் பண்ணும். அண்ட் ஐசோலேஷன் அதை வந்துட்டு கன்கரன்சி கண்ட்ரோல். கன்கரன்சியில் தான் வந்துட்டு இந்த 2 யூசர்ஸ் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணுற இந்த விஷயம்லாம் இருக்கும். ஸோ கன்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜ் தான் ஐசோலேஷனை மேனேஜ் பண்ணும். அண்ட் டியூரபிலிட்டி வில் பி மேனேஜ் பை ரெக்கவரி மேனேஜர். எஸ், and that's it about transactions. We'll be meeting in the next topic.